வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சத்தமாடி சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமீன். சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சரி சொல்லிங்க, லீவ் பாஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமீன். லீவாக இருந்தாலும் டியூட்டியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம் இருதயத்துடைய நிலைமை குறித்து, இருதயங்களை குறித்து. இருதயம் எப்படியாக இருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் கடந்த நாட்களாக சுத்திகரிப்பின் 1ஆம் நாள் 2ஆம் நாள் இன்றைக்கு உபவாசத்திலும் அதை குறித்து தியானிக்க உதவி செய்தார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை புரிஞ்சிச்சது, எத்தனை புரிஞ்சு. ஆமேன். எத்தனை பிரயோஜனமாக இருந்துச்சு, கைத்துங்க. எத்தனை பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய வார்த்தையை நீ கவனிக்க வேண்டும். ஆமேன். இருதயங்கள் என்பது சொன்னால் மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்குதோ அப்படியாய் அந்த மனுஷன் இருப்பான் என்று நாம் இன்றைக்கி சொன்னேன் உங்களுக்கு. ஆமேன். அப்போது இருதயம் மிக முக்கியமானது. ஸ்தோத்திரம். இப்போதும் அதை குறித்து சில காரியங்களை தியானிக்க உதவி செய்வாராக. ஆமேன். இருதய நிமித்தமாக வரக்கூடிய பாவங்கள், இருதய நிமித்தமாக வரக்கூடிய நன்மைகள். ஆமேன். அப்படிப்பட்ட சில காரியங்களை தியானிக்க உதவி செய்வராக. கண்களை மூடிக்கொள்ளும் நல்ல பிதாவே, நாளிலும் கூட நோக்கி பார்க்கிறோமே சப்பா. நாளிலும் கூட கர்த்தாவே, வார்த்தை ஜீவன் வல்லமையுள்ளதாய் வெளிப்பட செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை விட போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகள், அந்நிய அக்னிகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வசந்தை பிறக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தை விலகுவதற்காய் நன்றி. தாவே, நல்ல நேரத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் இடைபடும் கிரியை செய்யும். அடிமையை சிறு நிலையில் மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் பேசுவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. உற்சாகமே ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஒரு வசனம் வாசிப்போமாக. ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 5 வேர்ட்ஸ் 6. எல்லா பிள்ளைகளும் பைபிள் எடுத்துங்க, நோட் புக்கில் நோட் பண்ணுங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். நான் சொன்னேன் அன்னைக்கு. ஆமேன். நம்ம பிரின்சிபால் ஐயா அவர்கள் உங்கள் நோட்டெல்லாம் செக் பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம எல்லா பிள்ளைகளும் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். அதே போல் பிள்ளைங்க தயவு செய்து இங்கே ஆமேன் சர்ச்சை வரும்போது பெரிய பெரிய ஸ்கெட்ச் பென், பெரிய பெரிய மார்க்கர் கொண்டு வராமல், அதேபோல் டாய்ஸ் கொண்டு வராமல் இருக்கும்படி நம்மளை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அப்படி கொண்டு வந்தால் அதே போல் ஸ்மார்ட் வாட்ச். ஆமேன். ஸ்மார்ட் வாட்ச் சர்ச்சை கட்டு அலோடு இல்லை. பேரண்ட்ஸுகள் தயவு செய்து உங்கள் பெற்று பிள்ளைகளுக்கு ஆமேன் சொல்லவும். ஆமேன். அப்படி யாராவது ஸ்மார்ட் வாட்சில் விளையாடிட்டு கொண்டிருந்தால் ஸ்மார்ட் வாட்சி கொடுக்கப்படுவதில்லை என்று அறிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாசிப்போமாக. ஆமேன். ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேத் 105 வயதான போது. ஸ்தோத்திரம். அது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் தானே? 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மன்னிக்கவும். போதும். கவனிங்க. தான் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்துச்சு. அப்படி என்ன அர்த்தம்? மேலே வாசத்து 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியின் மேல் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் எப்படி இருந்துச்சு? பொல்லாததா இருந்துச்சு. அப்போ கவனிக்கணும், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்துச்சு. என்னையும் பொல்லாப்பா இருந்துச்சான். ஆமேன். அன்னைக்கு இருந்த இருதயம் அல்ல, இன்னைக்கு இருக்கிற இருதயங்களும் அப்படி தான் இருக்குது. ஆமேன். இருதயம் சொன்னால் அன்னைக்கு இன்னைக்கு ஒரே இருதயம் தான். இருதயம் சொல்லி எழுத்த மாற்றினா ஒன்றையும் செய்ய முடியாது, மாறி போகாது. காற்றுனா காற்று தான். ஆமேன். அப்படியால் அன்னைக்கு இருந்த காற்றும் இன்னைக்கு இருந்த காற்றும் ஒரே காற்று தான். ஆமேன். அன்னைக்கு இருந்த காற்றை பார்த்து கத்தன்னு சொன்னார், விசனப்பட்டார். இன்னைக்கு காற்றை பார்த்துன்னு சொல்லுவார், அதிகம் விசனப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்போது இருதயம் என்பது மிக முக்கியமான ஒரு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியமான ஒரு இருதயம். அப்போ இருதயம் எப்படி இருக்குமோ அப்படியா என் வாழ்க்கை இருக்கும்,
இருதயம் எப்படியா இருக்குமோ அப்படியா என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதில் ஒரு மாற்றம் இல்லை. ஆனபடியால் இருதயம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இருதயம் என்பது மிக முக்கியமான ஒன்று, கவனிக்க வேண்டும். ஆமேன். அப்போ இந்த இருதயத்தை குறித்து சில காரியங்கள் நாம் கடந்த நாட்கள் தியானித்து வருகிறோம். ஆமேன். அப்போ இருதயம் ஆமேன் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. இருதயத்தில் தான் என்ன இருக்குது? கடந்த நாட்கள் தியானித்தோம். என்ன இருக்குது? இருதயத்தில் தான் மாறுபாடு இருக்குது, வஞ்சனை இருக்குது, ஆமேன், அதுபோல திருக்க இருக்குது, அதுபோல பொல்லாப்பு இருக்குது, பெருமை இருக்குது, மேட்டிமை இருக்குது. எல்லாம் எங்கே இருக்குது? அந்த பாற்று தான் இருக்குது. ஆமேன். ஆனபடியால் கவனிக்க வேண்டும். ஆமேன். இந்த இருதயம் மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த இருதயத்தில் இருந்து என்ன வருது? பாவம் பிறக்கிறது. பாவம். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த பாவத்தை மேற்கொண்டால் தான் இந்த இருதயம் என்ன செய்ய முடியும்? சுத்தமாய் காணப்படும். ஆமேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வாசிக்கும் போது சில காரியங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையில் வாசிக்கும் போது, கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் போதும். கவனிக்கணும். கடைசி நாட்களில் காணப்படுகிற இருதயம். சொல்லுங்க, இருதயம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற இருதயம், இன்னைக்கு நமக்குள் இருக்கிற இருதயம் அவன் எப்படிப்பட்ட இருதயம் என்று கேட்டால், ஆமேன், வேதம் அதை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குது. ஆமேன் சொல்லுங்க. நம்ம இருதயத்தை குறித்து ஆமேன் நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்முடைய வேதம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. என்ன ரிப்போர்ட் கொடுக்குது? ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன். தற்பிரியரான இருதயம், பணப்பிரியரான இருதயம், வீம்பு அகந்தையுள்ளது, தூஷிக்கிறது, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத்தது, நன்றி அறியாத்ததும் பரிசுத்தம் இல்லாதது தான் இப்போ இருக்கிற இருதயம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லி, இல்லை பாஸ்டர் நாங்கள் இதில் ஒன்றும் இல்லை, நாங்கள் கரெக்டுன்னு சொல்லுவீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு, நம்ம இருதயத்தெல்லாம் ஸ்கேன் பண்ணி கொடுக்குற ரிப்போர்ட்டு இப்படிப்பட்ட ரிப்போர்ட். ஆமேன். எப்படிப்பட்டது? பரிசுத்தம் இல்லாத இருதயம். சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாத இருதயம். ஆமேன். பக்கத்தில் கேளுங்க, இது உண்மையா பொய்யான்னு கேளுங்க. பக்கத்தில் கேட்க மாட்டீங்க. கேளுங்களா பிரதர், இது உண்மையா பொய்யான்னு கை கொடுத்து கேளுங்க. ஆமேன். உண்மையா பொய்யா? ஆமேன். இப்போ கேள்வியும் கேட்டீங்க, விடையும் கேட்டீங்க. உண்மையா பொய்யா? அப்படிதானே இல்லையா? யாராவது சொன்னாங்களா? உண்மைன்னு சொன்னாங்களா? இல்லை. நீங்கள் மாறி மாறி கேட்டுட்டீங்க, அதே வார்த்தையும் கேட்டீங்க. இப்போ கேளுங்க, உண்மை தானா அப்படி கேளுங்க. அப்போ தான் பார்த்தீங்களா, ஒருத்தராவது ஹல்லேலூயா உண்மைதானான்னு கேளுங்க. கை கொடுத்து கேளுங்க, உண்மைதானா? அடி வராமல் காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். பயம் இருக்குது. ஹல்லேலூயா. கவனித்து கொள்ளுங்க. இதான் நிஜமான காரியம். நம்முடைய இருதயம் இப்படி இருக்குன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. இதே பிள்ளை கவனிக்கணும். இப்படிப்பட்ட இருதயமா இருக்கிற நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கும்படி தான் இயேசு பூமியிலே வந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயம் இருக்குமேயானால், மீன்ஸ் பாவம் உள்ள இருதயம், இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள இருதயம் எனக்குள் இருக்குமேயானால், நமக்குள் இருக்குமேயானால், நிச்சயமாகவே எங்க போக முடியாது? எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். இங்கே நல்ல வேலை செய்யலாம், ஓட்டையும் பார்க்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பெண்ணு கட்டலாம், எல்லாம் பண்ணலாம். எஸ். ஆமென். பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் என்ன வேணும்? பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. ஆமென். பரிசுத்தமாகிறவன் இனியும் பரிசுத்தமாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆனபடியால் பரிசுத்தமாக வேண்டிய நம்ம இனியும் ஆகணும். அன்லிமிட்டெட். எதுக்கு? எதுக்கு? பரிசுத்தத்துக்கு. ஹல்லேலூயா. ஆனபடியால் இனியும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குமேயானால் நம்ம பாக்கியவான். சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ஏன்னு கேட்டால்,
இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள இருதயங்கள் இருக்குமே ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. இதே பிள்ளையே நாம் நியாயத்தீர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பில் இருந்து காத்துக்கொள்ள வேண்டுமேயானால் என்ன செய்ய வேண்டும்? நம் இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனபடியால் உங்கள் இருதயங்கள் சுத்திகரிக்க ஒப்புக் கொடுங்க, பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. நியாய தீர்ப்பு நாட்களிலே உங்களை காத்துக்கொள்ளும்படியாக அன்புடன் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ ஸ்தோத்திரம். கவனிக்கணும், இந்த இருதயத்தில் தான் நிறைய விஷயம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இருதயத்தில் தான் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் உண்மையிலே உள்ள வாங்கி அதை ஒத்துக்கொண்டு செய்ய தீர்மானித்தால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? நித்தியத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இல்லாமல் பின்வாங்கி போனால், அப்படின்னா பின்வாங்கி அவர் கிடக்கிறாரு, அவர் சொல்லுவார், அவர் பாஸ்டர், அவருக்கு என்ன வேலை? நாங்களோ எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆமென் எவ்வளோ பிரயாசம், யூடியூப் பார்க்கணும், வாட்ஸ்அப் பார்க்கணும், ட்விட்டர் பார்க்கணும், இதுக்கெல்லாம் மறுபடி கொடுக்கணும், எக்ஸட்ரா ஒர்க் எங்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியாட்டு நீங்கள் சொல்லலாம். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க, பின்வாங்காமல் இதை கேட்டு நீங்கள் முன்னாடி வந்தா நிச்சயமாகவே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆமென். இதை கேட்டுட்டும் நீங்கள் பின்வாங்கி போகிற இருதயம் இருக்குமேயானால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பார்க்க உதவி செய்வாராங்க. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதுக்கு அல்லேலூயா தான். ஆமென். சாப்பிட்டீங்களா? அதுக்கு அல்லேலூயா தான். எல்லாத்துக்கும் ஒரே அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா கூட்டம் ஆனால அல்லேலூயா சொல்லிங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே சொல்லிட்டு இருங்க, ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. பின்வாங்கி போன இருதயங்கள். ஹல்லேலூயா. ஏன் பின்வாங்கிறது? நீங்க உபாகமம் வேகமாக கொஞ்சம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது உபாகமம் 17 வாசிங்க. எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் வேகமாய். உபாகமம் 17 வேக வசனம். அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். போதும். ஹல்லேலூயா. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு. ஆமென். கவனிக்கணும், நம்ம அங்கே போன டைம் இல்லை. பின்வாங்கி போகக்கூடிய இருதயத்தை குறித்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ இருதயம் என்கிறது பின்வாங்கக்கூடிய ஒன்று. இருதயங்கிறது பின்வாங்கும். அப்படின்னா இப்போ என்ன செய்யறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறும்படியாய் பாஸ்டர் பிரசங்கம் கேட்டு அவன் நிச்சயமாக என்ன செய்யணும்? நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரலோகத்துக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், இப்படி அவன் முன்னேறணும்னு சொல்லி இங்கே தீர்மானம் எடுப்போம். ஆமென். இங்கே தீர்மானம் எடுப்போம். சுத்திகரிப்பு கூடுகையில் உண்மையை சொல்ல போனால் இந்த சுத்திகரிப்பு கூடுகையில் உண்மையிலே சுத்திகரிக்கப்பட்டிருந்தா இது முன்னாடி நம்ம எல்லாம் எப்பவுமே எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம். உண்மை இல்லையா? அப்படின்னு அர்த்தம். ஒரு தீர்மானம் எடுக்கிறான் சபையில் வச்சுட்டு, சுத்திகரிப்பு 3 நாள் கர்த்தாவே சுத்திகரியும், காலை சுத்திகரியும், கண்ணை சுத்திகரியும், மூக்க சுத்திகரியும், ஆமென் ஹல்லேலூயா, இருதய சுத்திகரி, எல்லா சுத்திகரிப்பு பெற்றுட்டு ஆமென் ஹல்லேலூயா 3ஆவது நாள் திருவிருந்தம் வாங்கிட்டு போகிறதே முடிஞ்சு போச்சு. அது ஹல்லேலூயா. அது மீண்டுமாய் அடுத்தது அதே போல மீண்டும் ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. இப்படியாய் மீண்டுமாய் சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்குது. ஆமென். என்ன இல்லை? மாற்றம் இல்லை. இது பிரயோஜனம் இல்லாத சம்பவம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு மனுஷன் உண்மையில் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்து சுத்திகரிக்கப்பட்டால் அவன் நாளுக்கு நாள் மறுமாய் கொண்டே இருப்பான். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ பின்வாங்கி போற இருதயங்கள் ஏன் இந்த காரியத்தை நாம் தீர்மானம் எடுத்து ஏன் நாம் முன்னாடி போக முடியவில்லை? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்? இனி நான் உபவாசம் இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பரிசுத்தமா வாழ்வேன், அவன் பஞ்சாயத்து சபைக்கு வருவேன் சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம். ஏன் வர முடியல? ஆமென். கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா இருதயம் பின்வாங்கி போகின்றது. ஹல்லேலூயா. நீ எண்ணாக புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் ஆமென் 7ஆம் வசனம் வாசிப்போமாக. நம்பர்ஸ் 32 verse 7 to 12. தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? ஆமென். அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா.
இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த எதுக்கு வேண்டி? எங்க போற வந்தாங்க? கானானுக்கு போக வந்தாங்க. ஆமென். இவங்க என்ன எங்க கானானுக்கு போக வேண்டும்? உங்க பாஸ்டர் சொன்னா இப்போ இன்னைக்கு தீர்மானம் பண்றீங்க. இன்னைக்கு நாளைக்கு லீவு ஆனபடியால் பாஸ்டர் ஆசுரன் சொன்ன உடனே நாங்கள் கார் எடுத்துட்டு உடனே போகிறோம் லூலுவுக்கு. எங்க லூலுவுக்கு போயிட்டு அப்போ கொஞ்சம் ஹல்லேலூயா ட்ரோலி எடுத்து அதில் நிறச்சி அள்ளி போட்டுக்கிட்டு நாங்கள் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா, இது உங்கள் பிளான். ஆமென். இப்போ என்ன செய்றீங்க? கார் எடுத்து போகும்போது திடீர்னு சொல்கிறாங்க, எப்பா போகாத, லூலுவில் போகாதுங்க, லூலுவில் எல்லாம் பாம்பு வச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆமாம் சொல்லுங்க. இப்போ என்ன போச்சு? ஆமீன். உடனே பிளான் மாறுது. ஆமீன். இப்போ சொல்கிறாங்க, என்னத்தை சொல்லுக்கு, லூலு தான் வாங்க நினச்சேன், இனி போக வேண்டாம் சொல்லி திரும்பி போகிறோம். போகும்போது 4 வார்த்தையும் பேசி பாம்பு வைக்க போகிறவனையும் ஆமீன் வந்த பின் நடக்க போகிற சம்பவத்திலாம் சொல்லிக்கிட்டு முறுமுறுத்துட்டு திரும்ப வந்துடும் நம்ம. ஆமீன். இதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்க எங்கே போனாங்க? கானானுக்கு கிளம்பி வந்தாங்க. கானானுக்கு வருகிற வேளையில் கவனிக்கணும், 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை என்ன செய்து? ஆமீன் ஹல்லேலூயா. மோசே ஆமீன் வேகு பார்க்கும்படி அனுப்பினார். 12 பேர் போயிட்டு 2 பேர் போக 10 பேர் சொல்றாங்க, எப்போ நமக்கு அங்கே போக முடியாது, அங்கே இருக்கிற மனுஷன் எல்லாம் ராட்சசராக இருக்கிறாங்க, அவங்க ஏனோக்கின் புத்திரர்கள், அவங்க என்ன செய்வாங்க, நம்ம எல்லாம் என்ன செய்வாங்க, தூக்கி வீசிடுவாங்க, பலசாலிகளாக இருக்கிறாங்க. ஆனபடியால் கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம பயந்து இருக்க வேண்டும். போக முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, சொந்தரிக்க முடியாதுன்னு சொல்லி ஆமே. யார் சொன்னது? 10 பேரும் சொன்னாங்க. அல்லேலூயா. என்னால் இதை கேட்ட உடனே என்ன சம்பவிச்சது? அதுவரை உஷாரோட்டு, ஐயோ நம்ம போகிறோம் பெற்றுக்கொள்வோம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஐயா, ஒரு திராட்சை கொலையை பார்த்தாலும் தூக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படியெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு ஆமை கர்த்தர் வார்த்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம், நமக்கு சுதந்திர தேசம். இதுவரை நடந்து ஆமை கூடாரம் போட்டு வந்து கொண்டிருந்தோம். இனி போயிட்டு சொந்தமாக இடத்தை வாங்கி சொந்தமாக இடத்தை பெற்றுக்கொண்டு சொந்த இடத்துல என்ன அஸ்திவாரம் போட்டு 3 நிலை கட்டடம் கட்ட போகிறோம் சொல்லி எண்ணத்தோடு ஆசையோடு வந்த ஒரு கூட்டம் அவர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த 10 பேரும் படுபாவிக்கு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே எல்லாம் தலையில் ஒப்பார் வச்சு அழுது. ஆமீன். தெரியாம இல்லையோ வந்துட்டோம், மோசம் வார்த்தையை கேட்டுட்டு அங்கே இருந்தால் நல்லா இருக்குமா இருந்து இப்போ அங்கே இல்லை இங்கே இல்லை வழியில் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே இருதயங்கள் என்னாச்சு? பின்வாங்கி விட்டது. அநேக வாழ்க்கை அப்படிதான். விசுவாசத்தோடு யாத்திரை புறப்படுகிறோம், நிச்சயமாகவே ஜெயித்துக் கொள்ளுவோம், நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளுவோம், நிச்சயமாக சுதந்திரத்துக் கொள்ளுவோம், நிச்சயமாக சேனைக்குள் பாய்வை மதலை தாண்டுவேன், இந்த வேதத்தை சுமந்தபடியால் கர்த்தரை ஆசீர்வதிப்பார், அறிக்கை பண்ணுவோம், எல்லாம் சொல்லுவோம், விசுவாசமா சொல்லுவோம். என்னால் ஒரு போராட்டம் வந்த உடனே, பரீட்சை வந்த உடனே சொல்லுவோம், எப்பா இது நடக்காத காரியம். அல்லேலூயா. ஆமென். அந்த மணி எடுத்து போனாலே போதுமா இருந்து, தேவையில்லாமல் இல்லையோ வந்துட்டோம். ஆமீன். அங்கே போனா போதுமா இருந்து, அங்கே போனா கல்லறை கிடைக்கும், அங்கே போனா என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்குமா இருந்து, இங்கே வந்துட்டு ஐயோ இதனால இது முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கி போகக்கூடிய இருதயம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஏன் வந்துச்சு? 10 பேர் அவிசுவாசம் வார்த்தையை சொன்னாங்க. ஆனபடியா இருதயம் பின்வாங்கி போயிடுச்சு. தேவ பிள்ளையே நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில நீங்க ஆரம்பத்தில் எப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீர்களோ, ஆரம்பத்தில் எதை கேட்டு இறங்கி வந்தீர்களோ, அந்த வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. போராட்டம் வரதான் செய்யும், நெருக்கம் வரதான் செய்யும், சோறு வரதான் செய்யும், இருதயத்தை பின்வாங்கும்படியாக சத்துரு போராடதான் செய்வான், அவிசுவாசத்தை கொண்டு வரும்படியான வார்த்தை வரதான் செய்யும். ஆனால் வேதத்தை சுமக்கும் போது இறங்கி வரும்போது ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன வார்த்தை?
அம்மை கரம்படி நடத்துவேன் சொன்னவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை கைவிட மாட்டேன் சொன்னவர், கூட இருப்பேன் சொன்னவர் இருக்கிறார், இருப்பார், சொன்னதை செய்வார், தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு அம்மை இருக்குமே. ஆனால் அன்றைக்கு இருந்துச்சு, இறங்கி திரும்பும் போது அன்றைக்கு புறப்படும் போது இருந்துச்சு. இன்னைக்கு யாரோ சொன்னாங்க ஆனபடியால் பின்வாங்கி போனால் தோற்று போவாய். ஆமென் சொல்லுங்க. யார் என்ன சொல்லட்டும் ஐயா. ஆமென். ஏனோக்கை போல பெரியவங்க இருக்கிறாங்களா? இப்ப அங்க போக முடியாது, அங்க முன்னாடி நிக்க முடியாதுன்னு சொல்றாங்களா? ஒரு காரியம் புரிந்து கொள்தே பிள்ளையே, அதை பார்க்க எத்தனையோ போராட்டங்கள் வந்துச்சு, வருகிற வழி எத்தனையோ சத்துருக்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் பலன் தந்தது உண்மைன்னு சொன்னார். இதையும் மேற்கொள்ள உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. பின்வாங்கி மட்டும் போகாதுங்க, பின்வாங்கி போய்விடாதீர்கள். என் அன்பு சபையே, பின்வாங்கி போகாத. அவன் சொல்வான் சாத்தான், சொல்லுவார்கள் அவிசுவாசிகள், சொல்லுவார்கள் அவிசுவாசம் நிறைந்தவர்கள், இது செய்ய முடியாது, இது பெற்றுக்கொள்ள முடியாது, இதை ஜெயிக்க மாட்டேன் சொல்லுவார்கள். என்னால் நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஆரம்பத்தில் எந்த விசுவாசி இறங்கி புறப்பட்டேனோ அந்த விசுவாசத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும். அதுபடியால் தான் கர்த்தர் சொல்கிறார் யோசுவாவே, நியாய பிரமாணத்தை மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? இரவும் வாசி தியானி. ஆமென். ஏன் வாசிக்கணும்? அதனால ஐயா விசுவாச வார்த்தை அங்க இருக்குது. விசுவாச வார்த்தை அங்கதான் இருக்குது. எங்க இருக்குது? இந்த புத்தகத்தில் இருக்குது. இதை படிக்க படிக்க என்ன செய்ய முடியும்? விசுவாசம் நிற்க முடியும். அப்படியே மீண்டும் படின்னு சொன்னாரு. தேவனை கவனிக்க வேண்டும். அப்போ நாம் ஜெயிக்க வேண்டுமே ஆனால், பின்வாங்கி போகாமல் இருக்க வேண்டுமே ஆனால், இந்த வேத புஸ்தகத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து யாத்திரை புறப்பட்டால் பின்வாங்கி போக மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப என்னாச்சு? சபையார் எல்லாரும் இந்த 20 லட்சம் ஜனங்கள் எல்லாம் ஒரே ஒப்பார் வைக்கிறாங்க. ஐயோ மோசே வார்த்தை கேட்டதோ இறங்கி வந்தோம், இப்போ அக்கறையும் இல்லை இக்கரையும் இல்லை, நடுகடல் ஆகிவிட்டோமே சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் 2 பேர் எழும்பி சொல்றாங்க, ஐயோ நீங்க நினைக்கிற போல அல்ல சம்பவம். அல்லேலூயா. நினைக்கிற போல அல்ல சம்பவம். அவங்க சொன்னது அப்பட்டமான பொய். அல்லேலூயா. அப்படி அல்ல. ஆமென். நம்ம நிச்சயமாகவே சொந்தெடுத்துக் கொள்ள முடியும். ஆமென். என்னாக புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், திருப்பிக்கொள்ள வேகமாய். என்னாக புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. என்ன? ஆமென். புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். சில அழுகையெல்லாம் வீண், சில அழுகையெல்லாம் வீண். ஆமென். ஏன்னா சில புலம்பல் எல்லாம் வீண். ஏன்னா சாத்தான் அல்லது அவிசுவாச வார்த்தைகள் வரும்போது நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாம் விசுவாசம் வார்த்தையை ஞாபகப்படுத்த வேண்டும். ஆமென். இங்க ராம் முழுவதும் அழுகிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளைகளாகும் படிக்கும், கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? ஆமென். கவனிங்க, நல்ல கவனிக்கணும். நேற்றை வரையிலும் மன்னா சாப்பிட்டவன், ஆமென், முந்தினாத்து காடையரசு சாப்பிட்டவன், அது முன்னாடி மாறா நீரை மதுரமாய் குடித்தவன். அல்லேலூயா. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நீ சொல்றாங்க, எகிப்து தேசம் திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம அதான் வாசித்தோம். எங்க வாசித்தோம்? ஆமென். முதல் வாசி 2 தீமோத்தேயுல. ஆமென். என்ன வாசனம்? நன்றி அறியாதவர்களாயிருப்பார்கள். இருதயம் எப்படிப்பட்டது? நன்றி அறியாத இருதயம், நன்றியை மறந்துட போற இருதயம். அல்லேலூயா. கவனிங்க, இப்படி நேற்று வரையிலும் பெற்றுக்கொண்ட ஆசுவத்தை மறந்து கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். ஆமென். யாரோ சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு முறுமுறுக்கிறார்கள். இருதயங்கள் எல்லாம் என்னாச்சு? பின்வாங்கி போய்விட்டது. இருதயம் எல்லாம் பின்வாங்கி போய்விட்டதே பிள்ளையே, எக்காரணம் கொண்டும் இருதயம் பின்வாங்காம காத்துக்கொள். அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிக்கணும். ஏன் பின்வாங்கி போகுது, பின்வாங்காம இருக்க என்ன காரணம் சொல்லி வேகமாக சொல்லித்தாரு. கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். யாராவது அவிசுவாசம் வார்த்தை சொன்னால் இருதயம் பின்வாங்கி போகுமே ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், உங்க கூட்டுக்கட்டு சரியில்லைன்னு அர்த்தம். ஆமென். உங்களுடைய
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் சரியில்லை, மெயின். ஹல்லேலூயா. உங்களுடைய ஸ்தோத்திரம், நீங்க யாரோட ஐக்கியமாக இருக்கிறேன்னு கொஞ்சம் நீ கவனித்து பார்த்தால் கொஞ்சம் நிறைய காரியம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். இவங்க இந்த 10 பேர் சொன்ன வார்த்தையை கேட்டு இவங்க நம்பினார்கள். என்னால் நீங்க 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க வேகமாய். ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம் வாசிக்கும் போது என்னாகும்? 14:6. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். நல்ல கவனிக்கணும், மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார். நல்ல கவனிக்கணும். ஆமென். அவங்க உச்சரிக்காத ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. அவங்க ஏனோக்கின் புத்திரரையும் அவன் வரப்போகிற பிரதிகூலங்களையும் பேசிக் கொண்டிருந்தாங்க. எப்ப போக முடியாதாங்க, அவங்க ராட்சசர்கள், அவங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவிசுவாசம் வார்த்தையை சொன்னார்கள். என்னால் இவர்கள் 2 பேரும் சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேன் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹலோ, ஏன் இவங்க இந்த வார்த்தையை உச்சரித்தார்கள்? யோசித்து பாருங்க. காலேபு யோசுவாவும் ஏன் தேவனுடைய வார்த்தையை, கர்த்தர் என்கிற வார்த்தையை உச்சரித்தாங்கன்னு கேட்டா, அவர்கள் தெய்வத்தோடு சேர்ந்திருந்தவர்கள். மோசையோடும் உடன்படிக்கை பெட்டியோடும் இராப்பகல் சேர்ந்திருந்த 2 பேரும் விசுவாசம் அறிக்கை பண்ணினார்கள். அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளையே, நீ சேர்ந்திருப்பது சபையோடும், நீ சேர்ந்திருப்பது விசுவாசியோடும், நீ சேர்ந்திருப்பது இயேசுவோடு கூட இருப்பாய் என்று சொன்னால், உனக்கு வரக்கூடிய எல்லா பிரதிகூலங்களையும், வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களை மேற்கொள்வதற்கு எளிதாயிருக்கும். விசுவாச அறிக்கை பண்ணுவாய். ஆமென். என்னால் யார் பின்வாங்கி போறாங்கன்னு கேட்டா, ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம், அவிசுவாச வார்த்தையை கேட்கிறவர்கள், கர்த்தரோடு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிற ஜனத்தோடு இருக்கிறவர்கள், பேலியாளி பிள்ளைகளோடு இருக்கிற ஜனங்கள் வேகமாய் பின்வாங்கி போய்விடுவார்கள். புரிஞ்சா இல்லையா? ஆமென். கர்த்தரோடு ஐக்கியம் இருக்கிறதுன்னு சொல்லுவான். ஆமென். பிரதர், இந்த சூழ்நிலை பிரச்சனை இருக்குது, பயப்படாத பிரதர், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் ஜெயிக்க செய்வார். கடந்த ஆண்டு செய்தார் அல்லவா, கடந்த சூழ்நிலையில் செய்தார் அல்லவா, கடந்த மாதம் செய்தார் அல்லவா, அவர் மரித்து போகவில்லை, இன்றைக்கு ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனபடியால் நிச்சயம் செய்வார் என்கிற வார்த்தை யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க? கர்த்தரோடு இருக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க ஆமென் சொல்லுவார்கள். என்னால் ஜெபிக்காதவன், பேலியாளின் பிள்ளைகளாய் ஜீவிக்கிறவர்கள், பேலியாளின் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? எப்பாது முடியாது, உனக்கு அது சாத்தியம் இல்லை, அது நடக்காது, நீயா வீடு கட்டிட மாட்ட, நீயா பொண்ணு கட்டிட மாட்ட, நீயா அது செய்திட மாட்ட, உனக்கு அது நடக்காது, உனக்கு சாத்தியம் இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க? அவிசுவாசம் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். ஓ ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதை கேட்கும்போது இருதயங்கள் பின்வாங்கி போய்விடும். பின்வாங்கி அது போல சந்தோஷமா இருப்பாங்க, நிச்சயமா ஜெயிப்போம் விசுவாசத்தோடு இருப்பாங்க. இப்படி ஒரு வார்த்தை கேட்ட உடனே என்னாச்சு? அப்படியே சோர்ந்து போய் விடுவார்கள். அல்லேலூயா. உண்மை இல்லையா? ஆமென். அப்படியே சோர்ந்து போய் விடுவாங்க. ஏன்னு கேட்டால் இருதயம் பின்வாங்கி போய் விடுகிறது. என்னால் அந்த யோசுவா காலேபு சொன்ன வார்த்தையை கேட்டபோது சமஸ்த சபையும் என்னாச்சு? திரும்பி வந்துச்சு. அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அவர் சொல்லுகிறாங்க, கர்த்தர் சொன்னபடியாய் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். அடுத்த வருஷம் வாசித்து பாருங்க. ஆமென். கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கவனிங்க, நீங்க கலகம் பண்ணி யாருக்கு விரோதமாட்டு? கர்த்தர் விரோதமாய் மட்டும் கலகம் பண்ணாதிருங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு ஆமென் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாம் கவனிக்கணும். ஆமென். தெய்வத்தோடு இருக்கிறவனுக்கு விசுவாசம் மட்டுமில்லை, அவன் ஆவியில் சில காரியங்களை அறிந்து கொள்ளுவான். சொல்லுங்க, ஆவியில நிதானிக்க முடியும் அவனால. ஆமென். ஆவிக்குரியவன் ஆவில் நிதானிப்பான். நான் கடந்த வாரம் நினைக்கிறேன் ஒரு மெசேஜை சொன்னேன். ஆமென். ஆவிக்குரிய மட்டும்தான் ஆவின் மண்டலங்களை குறித்த அறிவு இருக்கும்.
மாமிசத்துக்குரிய மாமிசத்திலே பார்ப்பான். ஆமென். கம்பு கொண்டு வராங்களா, வாள் கொண்டு வராங்களா, ஈட்டி கொண்டு வராங்களா, யார் சண்டைக்கு வராங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். என்னால் ஆவிக்குரிய அப்படி அல்ல. முழங்கால் படி போடும்போது அவன் என்ன செய்வான்? எதிர்த்து நிற்பான், கடிந்து கொள்ளுவான். அவன் புரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய யுத்தம் எங்கே நடக்குது. ஆமென். ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறபடியால் ஆவில் நிதானித்துக் கொள்ளுகிறான். அதே போல இவங்க சொல்றாங்க, எப்பா அவன் பெரியவன் தான், அவன் ஏனோக்கும் புத்திரா இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் நாங்கள் ஒரு காரியம் கண்டு கொண்டோம். என்ன கண்டு கொண்டோம்? நாங்கள் ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு காரியம் கண்டு கொண்டோம். என்ன கண்டு கொண்டோம்? நாங்கள் அங்கே கால் வச்ச உடனே அவங்களை காத்து கொண்ட அவளுக்கு நிழலாயிருந்த அந்த வல்லமை புறப்பட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை கவனிக்க வேண்டும். நீ கால் வைக்கும் போது அங்கே காத்து கொண்டிருக்கிற, அங்கே அவர்களுக்கு பாளையமாய் காத்திருக்கிற, அவர்களை ஹல்லேலூயா அவர் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை விலகி போக முடியும். சொல்லுங்க. சொல்றாங்க, காத்த நிழல் போயிட்டப்பா, ஆனபடியால் நாங்கள் சொல்லுறோம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதை கேட்ட உடனே என்னாச்சு? இருதயங்களில் மாற்றம் சம்பவித்துட்டது. இருதயத்தில் என்னாச்சு? ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. பின்வாங்கி போன இருதயம் மீண்டும் என்னாச்சு? சரியாகிவிட்டது. தேவப்பிள்ளை நல்லா கவனிக்க வேண்டும். பின்வாங்கி போனால், இருதயம் பின்வாங்கி போயிட்டுன்னு சொன்னா தோற்று போன அர்த்தம். ஃபெயில் ஆகிவிட்டோம். எங்க? முதல்ல இருதயம் தான் முக்கியம். இருதயம் தான் மிக முக்கியம். இருதயத்தில் விசுவாசம், இருதயத்தில் நம்பிக்கை, இருதயத்தில் ஜெயிப்போம் என்கிற ஒரு விசுவாசம் இருக்குமே, ஆனால் ஜெயிக்க முடியும். இருதயத்தில் முதல்ல தோற்றுட்டா தோல்வி முடிஞ்சு. ஹல்லேலூயா. எப்பவும் நாம் கவனிக்க வேண்டும். முதல்ல ஒரு மனுஷனுக்கு போராட்டம் எங்க நடக்குதுன்னு கேட்டா, முதல்ல மனசுக்குள்ளால, முதல்ல இருதயத்தில் போராட்டம் நடக்கிறது முதல்ல, அப்புறம் தான் வெளியே புறப்படுகிறது. ஆமென். முதல்ல அவன் எங்கு ஜெயிக்க வேண்டும்? முதல்ல எங்கு ஜெயிக்க வேண்டும்? இருதயத்தில் ஜெயிக்க வேண்டும், மனசில் ஜெயிக்க வேண்டும். ஆமென். முதல்ல போராட்டம் அங்கே தான் நடக்கிறது. அப்போ எந்த மனுஷன் மனசில் இருதயத்தில் ஜெயிக்கிறானோ அவன் வெளியே என்ன செய்ய முடியும்? ஜெயமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு புருஷ மனைவிக்கிடையே ஓயா சண்டை நடக்குதுன்னு கேட்டா, ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? முதல்ல உங்களுக்கு சண்டை நடக்குது. ஆமென். இப்போ சண்டை காரணம் என்ன என்று கண்டு, ஸ்தோத்திரம், இது வெளிப்படை வர காரணம் என்ன? முதல்ல உள்ள இருக்க பிரச்சனை, உள்ளால முதல்ல ஃபைட் நடந்துட்டு இருக்குது. முதல்ல உள்காயத்தை ஆற்றி உள்ளால் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணா வெளியே சரியாயிருவாங்க. ஆமென். முதல்ல என்னது? முதல்ல நம்முடைய போராட்டம், நம்முடைய யுத்தம் எங்க நடக்கிறது? முதல்ல நம்முடைய இருதயத்தில் நடைபெறுகிறது. அப்ப இருதயத்தில் நடக்கிற யுத்தத்தை ஜெயித்துட்டோம்னு சொன்னா வெளியே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதே போல இந்த இருதயத்துக்குள்ளால இந்த இருதயம் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறதாம். தேவப்பிள்ளையே, இந்த இருதயம் பின்வாங்காமல் விசுவாச அறிக்கை பண்ணி முன்னாடி நடக்க ஆரம்பித்து விட்டால் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இருதயம் பின்வாங்காமல் இருக்கணும்னு சொன்னா ரெண்டு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, தெய்வ வார்த்தைக்கு, விசுவாச வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அறிக்கை பண்ண வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தெய்வத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குமே, ஆனால் நிச்சயமாகவே என் இருதயம் சோர்ந்து போகும்போது, என் இருதயம் பின்வாங்க சூழ்நிலை வரும்போது என்னை தேற்றுவார், என்னை பலப்படுத்துவார் கர்த்தர். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? எல்லா இருதயத்திலையும் பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை வரதான் செய்யும். பிரசங்கிக்க நானா இருக்கலாம், கேட்கிற நீங்களா இருக்கலாம். ஆமென். பின்வாங்கும்படியான சூழ்நிலை வரதான் செய்யும். அதை மேற்கொள்வதற்கு இலகுவான காரியம் உண்டு. வேத வசனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தர் மேல் பற்றுதலாக இருந்தால் போதும், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். டைம் இல்லை. ஆமென். இப்போ பின்வாங்கி போற இருதயங்கள். ஹல்லேலூயா. அப்ப இருதயம் பின்வாங்கி போறனால தான் அநேக பாவத்தில் விழுந்து விடுகிறோம், நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியல. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. இரண்டாவதாக, இது இதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மேட்டிமையான இருதயம். மேட்டிமையானது, பெருமையை பேசக்கூடிய பெருமையான இருதயம். இது தேவனுக்கு என்ன செய்கிறது? மிகுந்த வேதனை உண்டாக்கக்கூடிய ஒன்று. ஆமென். வேதம் சொல்றது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை இருக்குமே, ஆனால் எதிர்த்து நிற்கிறார். அப்போ பெருமை என்கிறது, மேட்டிமை என்கிறது தேவன் அருவருக்கிற ஒரு பாவம். தேவப்பிள்ளை கவனிக்க வேண்டும். அப்படி இருதயத்துள் இருக்குமே, ஆனால் எதையே குறித்து, பணத்தை குறித்தோ, உங்கள் வேலையை குறித்தோ, உங்கள் பிரதானத்தை குறித்தோ மேட்டிமை அடைந்து கொண்டிருந்தால் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுகிறார். சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. யாரை குறித்து?
மீகா சகோதரி குறித்து, மீகாள் இங்கே இல்லை யாரும் இல்லை. ஆமென். மீகாளை குறித்து வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் புஸ்தகம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் பாருங்க. 6ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 16ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசித்த போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள், சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு, ஆமென், தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். எங்க இருதயத்தில் அவமதித்தாள். அல்லேலூயா. இந்த சம்பவம் யாருக்கு தெரியாது? தாவீதுக்கு தெரியாது. ஆமென். என்னால் தேவ சமூகத்தில் ஒருவன் செய்கிற பணிவிடையை, ஒருவன் கர்த்தரை ஆராதனையை பார்த்து மற்றொருவர் இருதயத்தில் அவமதிக்கும் போது அது அவனை அல்ல, அவன் சேவிக்கிற தெய்வத்தை அவமதிக்கிறாள். கவனிக்க, சபையில் இருக்க அன்பு பிள்ளையை கவனிக்க வேண்டும். ஆமென். நீங்க ஒருவரை பார்த்து ஒருவரை கடித்து பட்சிப்பதல்ல, ஒருவரை பார்த்து அவமதிப்பதல்ல, ஒருவரை பார்த்து அவன் குறை சொல்வதல்ல. ஐயோ இவன் சோத்திரம் போடுறான், இவன் அல்லேலியா போடுறான் அப்படின்னு சொல்லி அவன் சோத்திரம் அல்லேலியா, அது அவமதிப்பது. அது யாரை அவமதிக்கிறீங்க? தெய்வத்தை அவமதிக்கிறோம். யார? தெய்வத்தை. அல்லேலூயா. மீகாள், அவன் கவனித்துக் கொள்ளுங்க, அவள் நல்ல ஒரு ராஜாவுடைய மகளாய் ஜீவித்தவள், நல்ல லக்ஸரி லைஃப்ல வாழ்ந்தவள். இவளுக்கு என்ன இல்லை? இவள் நடந்து போன பழக்கம் இல்லை. அவன் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக நடனமாடி பழக்கம் இல்லை. தேவாலயத்துக்கு அழைத்து போய் பழக்கம் இல்லாத ஒருவள். ஆமென். அவள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? லக்ஸரியா இருந்தபடியால் ஆமென், தாவீது செய்ததை பார்க்கும்போது அவளுக்கு என்ன எப்படி இருந்துச்சு? அற்பமாய் எண்ணினாள். அல்லேலூயா. அற்பமாய் நினைத்தாள். தாவீதுக்கோ அந்த விலை அவருக்கு தெரிஞ்சு, அவளுக்கு தெரியல. ஆமென். தாவீதுக்கு தெரிஞ்சு இவளை பார்க்கிலும், இவளுக்குள் இருக்கிற நன்மையை பார்க்கிலும், உலகத்துக்குள் பெற்றுக்கொண்ட இவள் ஆசுதை பார்க்கிலும், நான் சேவிக்க தேவன் பெரியவர் என்றும், நான் நின்று நடனமாடக்கூடிய இந்த பலிபீடம், இந்த உடன்படிக்கை பற்றி அதை பார்க்க மேலே என்று அறிந்து கொண்டபடியால் தாவீது சொல்கிறான், இப்போது செய்வதை பார்க்கிலும் இனி நான் நீசனாய் இருப்பேன். ஏன் என்று கேட்டால், மீகாளே, நீ ராஜாவுடைய மகளாய் பிறந்தவள், உனக்கு ஒரு குறைவில்லை, நீ லக்ஸரி லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு பசி இல்லை, பட்டினி இல்லை, வஸ்து குறைவில்லை, நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் அப்படி அல்ல, ஆட்டுக்கு பின்னாடி போனவன், ஆடு மேய்த்தவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த கொட்டாரத்தில், இந்த அரண்மனைக்குள்ளால, இந்த மேன்மைக்குள்ளால இந்த கிரீடத்தை வைப்பதற்கு ஒரு யோகியதை இல்லாத என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் கவனிக்க வேண்டும், இதுக்கு ஒன்றுக்கு நான் யோகியதை இல்லாதவன். ஆனால் என்னை இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தது உங்க அப்பாவோ என் அப்பாவோ அல்ல, நானும் அல்ல, என் தெய்வம் கொண்டு வந்தபடியால் இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் தூதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் ஸ்தோத்திரம் ஆடி மேய்த்திட்டு இருந்தவன். ஐயா, அவன் எனக்கு ஒரு தகுதி இல்லை, இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்திருக்கிற என் தெய்வானபடியாலே கர்த்தரை இன்னியும் துதிக்கும்படி ஆயத்தமானார். ஆமென் சொல்லுங்க. என்னால் அதை கண்டவர்கள், அவளுக்கு அந்த மேன்மை தெரியாது, கர்த்தரை குறித்த அறிவு இல்லை. ஆமென். கர்த்தரை துதிப்பதை குறித்த அறிவு இல்லை. ஸ்தோத்திரம்னு சொன்ன என்ன, ஆராதனை சொன்ன என்ன தெரியல, வர்ஷிப்னு சொன்ன என்னன்னு கேட்டுவிட பழக்கம் இல்லை இந்த அம்மாவுக்கு. அல்லேலூயா. இவ என்னச்சுதான் வெளியே நடக்கதை பார்த்து உள்ளுக்குள்ள என்னச்சுதான் அவமதித்தாள். யார அவமதித்தா? சத்தமாட்டு. தாவீதையா? ஆமென். அல்லேலூயா. வாய் கொண்டு சொன்னது உண்மைதான். இதயத்தில் அவமதித்தது யார? தெய்வத்தை. அல்லேலூயா.
தேவ பிள்ளையே, தெய்வத்துக்காய் செய்வதை குறித்து யாராவது குறை சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை அல்ல தெய்வத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனபடியால் அதுக்கு நீதி நீங்க அல்ல, செய்ய வேண்டியது கர்த்தரே பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றை ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் இருந்தது போல கர்த்தருடைய பட்டயம் புறப்படும் நாள் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மா என்னாச்சு? ஆமென் ஸ்தோத்திரம். இருதயத்தில் மேட்டிமை கொண்டாள். இருதயத்தில் நினைச்சாள். ஆமென். மேட்டிமை கொண்டாள். தாவீதை குறித்து ஹல்லேலூயா மிக நினைச்சதா பல வழியை தூர பார்த்து கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நடனமாடுவதை கண்டு கொண்டு நினைச்சதான் அவ அவமதித்தாள். என்னால் கவனிக்க வேண்டும், தேவன் அதை கணக்கில் நோட் பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. தேவன் சார் கணக்கில் உடனே எழுதி வச்சாரு. மீகாள் தாவீது என்னை ஸ்துதித்து ஆராதிக்கும் போது அவமதித்தாள். ஆனபடியால் நான் அவளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன என்று கேட்டால் அவள் ஆயுஷ்காலம் முழுவதும் அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்படுவதாக. லோ, கர்த்தர் அடைச்சா ஒருபுறம் துறக்க முடியாது. எத்தனை டாக்டர் இருக்கலாம், டாக்டர் வந்தாலும் கர்த்தர் அடைத்தால் துறக்க முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. இல்லை 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 என்பார். இல்லை 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 எனக்கு எதிர்ப்போர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை 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 கர்த்தரை போலே பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போலே வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போலே பூமியில் இல்லையே. கர்த்தரை போலே வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 எனக்கு எதிர்ப்போர் பூமியில் இல்லை. இல்லை 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 எனக்கு எதிர்ப்போர் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம், கர்த்தர் அடைச்சா யாரும் திறக்க முடியாது. என்னால் என் தெய்வம் திறந்தால் யாராலையும் அடைக்க முடியாது. அப்படின்னு சொல்லுங்க. தெய்வம் உங்களுக்கு ஒரு வழி திறந்துட்டா அது எந்த மந்திரவாதியாக இருக்கலாம், எந்த புள்ளி சூனியத்தால் இருக்கலாம், அடைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் திறந்ததை கர்த்தர் அல்லாமல் ஒருவன் அடைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய முத்திரை போட்ட கல்லா இருக்கலாம், சேவர்கள் 1000 பேர் கூடி நிற்கலாம். ஆமென். முத்திரை போட்டு சீல் வைக்கப்பட்டு இருக்கிற கல்லா இருக்கலாம். கர்த்தர் திறக்க நினைச்சா கல்லறை திறந்து வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க. அது எந்த மனுஷன் அடைச்சு வைக்க முடியாது. ஏன்னா தேவ சித்தம். ஆமென். இயேசுவை கல்லறைக்குள் வைக்க அதிகாரம் இல்லை, வைக்க முடியாது. ஆமென். கல்லை திறக்கப்படுதுன்னு சொன்னா நிச்சயமா தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காய் திறந்ததை ஒருவரும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? மீகாளே, உன் கர்ப்பத்தை அடைச்சது மனுஷன் அல்ல. மனுஷன் அடைச்சா மருந்தால திறப்ப, என்ன கர்த்தர் அடைத்தால் திறக்க முடியாது. ஹலோ, கவனிக்கணும். ஹல்லேலூயா. அவமதித்தாள், அவமதித்தாள். ஹல்லேலூயா. கிடைச்ச பரிசு என்ன? ஆயுஷ்காலம் முழுவதும் குழந்தை இல்லாமல் கர்ப்பம் அடைக்கப்பட்டவளை காணப்பட்டாள். ஹல்லேலூயா. அப்போ
கவனித்துக்கொள்ள, இருதயம் மிக முக்கியமானது. ஒருவேளை நீங்கள் அற்பமாய் ஈஸியாக ஒருவேளை அவமதிக்கலாம், யாரையும் கொஞ்சம் குறை சொல்லலாம். கவனிக்க வேண்டிய பிள்ளையே, நீங்கள் குறை சொல்லும் போது, அவமதிக்கும் போது அந்த மனுஷன் ஒருவேளை சம்மதிக்கலாம், அந்த மனுஷன் கேட்காத போய்விடலாம், அந்த மனுஷன் தாழ்ந்து விட்டு போகலாம். என்னால் அந்த மனுஷனை உண்டாக்கின தெய்வம் அப்படி விட மாட்டார். ஹலோ, அந்த மனுஷன் சேவிக்கிற தெய்வம், அவன் ஆராதிக்கிற தெய்வம் சும்மா இதுக்கு கேட்டு போகிறது அல்ல. அவர் ஏற்ற வேளையில் பலன் கொடுக்கும்படியாய், பதில் அளிக்கும்படியாய் வருகிறவர். ஆமென் சொல்லுங்க. நேற்று அதை பற்றி தான் சொன்ன நம்ம பிரசங்கித்தோம். என்ன, இதை பற்றி? கர்த்தருக்காய் செய்யக்கூடிய காரியங்களை கணக்கில் வைக்கிற கர்த்தரவர். ஆமென். அமலேக்கியர் செய்ததை கர்த்தர் மறந்து போகவில்லை. அதே இடத்துல கேனியர் இருந்தவர்களை அது மறந்து போகவில்லை. ஆமென் சொல்லுங்க. அமலேக்கியர் ஏற்ற வேளையில் கர்த்தர் பலன் கொடுத்தார், தக்க அடி கொடுத்தார்னு சொன்னா புரிந்து கொள்ளுங்க, கேனியருக்கும் அதே போல் நன்மை செய்தார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயாவோ. தேவன் நல்லா கவனிக்க வேண்டும், தெய்வம் மறந்து போற அல்ல. அவன் இருதயத்தில் நான் செய்யக்கூடிய காரியங்களை, இருதயத்தில் நான் நினைக்கிற காரியங்களை கவனிக்க, மற்றவர்களை குறித்து அற்பமாய், நானா ஆவிக்குரிய மேன்மை உள்ளவன், நானா அந்நிய பாஷை பேசுறேன், நானா ஜெபிக்கிறேன், நானா அப்படின்னு சொல்லி ஒருவேளை மற்றவர்களை குறித்து அற்பமாய் நினைத்தீங்கன்னு சொன்னா கவனிக்க வேண்டும், இது வேற ஒன்றும் இல்லை. அவன் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய பெருமை. அவன் இது நிமித்தமா என்ன சம்பவிக்குது? இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்வாரு? வாசல் அப்படி அடைச்சிருவார். ஆமென். எங்க மேட்டிமை அடைந்தாயோ அந்த வாசல் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை பிள்ளைகளே. அப்ப இந்த இருதயம் ரொம்ப ஜாக்கிரதை, இருதயம் ரொம்ப கவனிக்க வேண்டும். மேட்டிமை வந்து விட்டால் போச்சு வாழ்க்கை, பின்வாங்கினா போச்சு உங்க வாழ்க்கை. ஆனபடியால் இவைகள் சம்பவிக்காமல் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டு பின்வாங்கி போகாதுங்க, அவிசுவாச அறிக்கை பண்ணாதுங்க. கர்த்தர் சொன்னது நிறைவேற்றும் வரையிலும் கூட இருப்பாருங்க. நம்பிக்கையோடு முன்னாடி யாத்திரை செய்யுங்க. தருவேன் சொன்னவர் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார், நிச்சயம் செய்வார், தருவார். பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அறிக்கை பண்ணி யாத்திரை செய். சொன்னவர் மனுஷன் அல்ல, தெய்வம் சொன்னால் செய்திருப்பார். அல்லேலூயா. பின்வாங்கி போகாதிருங்கள், பின்வாங்கி போகாத, பின்வாங்கி ஓடாத, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஹல்லேலூயா, மேட்டிமை இருக்காதுங்க. இருதயத்தில் மேட்டிமை வராம காத்துக்கொள்ளுங்க. இது வந்தா போச்சு இதே பிள்ளையே. தயவு செய்து என் அன்பு தேவஜனமே, மேட்டிமை இல்லாத இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இருதயம் ரொம்ப முக்கியமானது. என் இருதயம், இருதயத்துக்குள்ளால இப்படிப்பட்ட சுவாமங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயம் எங்க போக முடியாது? கர்த்தர் சொன்ன வார்த்தையை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாமல் வழியில விழுந்து போய் விடுவேன். ஆனபடியால் ரொம்ப ஜாக்கிரதையில் எழுமணிப்போ வேகமாய். கர்த்தாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லாம் வேகமாய் வேகமாய், நேரம் இல்லை, வேகமாய் எழுமணிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், நன்றி. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல்பத்தே வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வரம்பு வாயென்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு ஆமென் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு
என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போற, கண்களையும் மூடிக்கொண்டு எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயம் பின்வாங்கி போகாமல், என் இருதயம் மெட்டிமை கொள்ளாமல், கர்த்தாவே நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், இந்த இருதயத்தின் நினைவின்படியாய் என் நியாய தீர்ப்பு நடக்கும். ஆண்டவரே, இதயத்தின் நினைவுகள் எல்லாம் நீ அறிந்திருக்கிறீங்க. உங்க பிரியமாக இருக்கும்படி கிருபை தாருங்கப்பா. இருதய சுத்திகரிப்பீர், எல்லா சுத்திகரிப்பீராக, பரிசுத்தமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தாவே, இந்த வார்த்தையின்படி எங்கள் இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட, பின்வாங்கி போகாமல் மேற்றி அடையாதபடி காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாரும் அப்படியே பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வார ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்க செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பலகீனங்களும் மாற்றி பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கையின் பிரச்சனை வாய்க்க பண்ணுவீராக, பாக்கியம் உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெருகச் செய்வீராக. எல்லா துதி கனமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமையடையும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.